Hi everyone, welcome back to Mount Study Center. This is Varsha here. இன்னைக்கு வந்து நம்ம TNPSC Group 2 2A கான General Englishல Figure of Speech பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி Figure of Speechல Part-1 கான வீடியோ நான் போட்டிருந்தேன். இது வந்து Part-2. ஓகே, தனியாக பிளேலிஸ்ட்டும் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து ப்ரோஸ், போயம், கிராமர், ஸோ இதை பற்றி நிறைய உங்களுக்கான வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாமா கிளாஸை? ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆனஃபோரா. ஸோ ஆனஃபோரானா ஒரு ஸ்டான்ஸால் லைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறது, சக்ஸஸிவ் லைன்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும் சேமாக இருக்கிறது தான் வந்து ஆனஃபோரான்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ரிப்பிட்டேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஆர் ஃப்ரேஸ் அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ். ஸோ அட் த பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் மட்டும் அது வந்து ரிப்பீட் ஆச்சு. எக்ஸாம்பிளோட பார்க்கலாமா? அண்ட் இது வந்து சி ஃபீவர்லேருந்து எடுத்தது. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ விண்டி டே. அதே ஸ்டான்ஸால் அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் அ மெரி யான் ஃப்ரம் அ லாஃபிங் ஃபெல்லோ ரோவர்னு சொல்கிறாங்க. இப்போது இதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் அண்ட் ஆல் ஐ ஆஸ்க். ஸோ இது ரெண்டுமே ரிப்பீட் ஆகலை. ஸோ சேமாக ரிப்பீட் ஆகுது. அதாவது ஸ்டார்டிங் பிகினிங் இதில் என்ன சொல்லியிருக்காங்க, பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் மட்டும் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. அதே அந்த லைன் அப்படியே காப்பி பேஸ்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? இது ஆல்ரெடி நான் போம் கிளாஸ்லலாம் நடத்தியிருப்பேன். இப்போது பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸ் இருக்கிறது மட்டும் சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. அதே இந்த எக்ஸாக்ட் லைன் அப்படியே இங்கே இருந்துச்சு, இன்னொரு முறை கொடுத்துருந்தாங்க ஃபார் எம்பசிஸ்க்காக கொடுத்துருந்தாங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ், மறக்காமல் அது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? செகண்ட் ஒன், அசோனன்ஸ். அசோனன்ஸ்னால் என்னென்னா வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகும். வவல்ஸ் AEIOU இருக்குல்ல, அது வந்து ரிப்பீட் ஆகிறது தான் வந்து அசோனன்ஸ். ஸோ இந்த சவுண்டை வந்து ரிப்பீட் ஆகிறத வந்து நம்ம அசோனன்ஸ்ன்னு சொல்லுவோம். சேம் வவல் சவுண்ட்ஸ் இஸ் ரிப்பீட்டட் இன் நியர்பை வேர்ட்ஸ். எக்ஸாம்பிள், யூ வேர் த டேட் சோசன் ஃபார் மீ. இப்போ சோசன் ஃபார் அந்த ஓ சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகலை. இப்போ ஓ இஸ் அ வவல். ஸோ அதை வந்து நம்ம அசோனன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோசன் ஃபார் மீ. கிளியர்? ஆனஃபோரா பார்த்தாச்சு, அசோனன்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் கான்சோனன்ஸ். கான்சோனன்ஸ்னால் என்னென்னா கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகிறது. அசோனன்ஸ்னால் வவல்ஸ் பார்த்தோம்ல, கான்சனன்ட் சவுண்ட் ரிப்பீட் ஆகிறத வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட். ஸ்லைட் அந்த இட் டி வருதா, ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட் டி. ஸோ அந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆகுறது, அதனால் அதை வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டி அது இதில் ஃபார் த டார்க்கனிங் ஸ்கை, த அப்படி வருது இல்லை, டார்க்கனிங் ஸ்கை. ஸோ இந்த கே சவுண்ட் இஸ் அ கான்சனன்ட். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஐரணி. ஐரணினா என்னென்னா நம்ம ஒன்று எதிர்பார்ப்போம், ஆனால் அது வந்து வேறு விதமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ட்ராஜிக் ஸ்டோரியில் கூட பார்த்தோம்ல, அதில் வந்து சேஜ் லிவ்டுன்னு டேஸ் யோர்னு ஆரம்பிப்பாங்க. எடுக்கும் போதே ஒரு சேஜ்ன்னு தான் ஆரம்பிப்பாங்க. சேஜ்னால் நம்ம கிளாசரியில் என்னன்னு பார்த்தோம், வைஸ் மேனுன்னு பார்த்தோம். ஆனால் அவர் என்னதுக்கு ஆசைப்படுவார், அவரோட பிக்டையில் வந்து ஃப்ரண்ட்டில் ஃபேஸ்க்கு முன்னாடி வரணும்னு ஆசைப்படுவார். ஸோ ஒரு வைஸ் மேன் வந்து அந்த மாதிரி ஃபூலிஷான திங்கை யோசிக்கிறார்ல, ஸோ அதுதான் வந்து ஐரணி. ஸோ தட் இஸ் ஐரணி. புரியுதா? ஆப்போசிட் ஆஃப் வாட் யூ எக்ஸ்பெக்ட். நீங்கள் அந்த ட்ராஜிக் ஸ்டோரியில் அந்த சேஜ் வர்சஸ் பிக்டைல் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பைலட் இஸ், இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். பைலட் இஸ் அஃப்ரைட் ஆஃப் ஹைட்ஸ். ஸோ இதுதான் ஐரணி. என்ன ஒரு ஐரணி பாரு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ இப்போ பைலட்னாவே என்ன அவங்களோட வேலை? ஸோ இஸ் அ பைலட். அவருக்கு வந்து ஹைட்ஸை பார்த்து பயமா, அப்போது அது ஒரு ஐரணி. அப்புறம் இப்போ சொன்னால சேஜ் ட்ராஜிக் ஸ்டோரி, அந்த பிக்டைல் ஸ்டோரியில் வர்றது வந்து ஒரு ஐரணி, கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிறது ரிசல்ட்டு. நெக்ஸ்ட், ஆனமடோபியா. ஆனமடோபியானா என்னென்னா நம்ம சொல்லும் போதே அந்த வேர்ட்ஸ்க்கான சவுண்டை வந்து நம்ம இமிட்டேட் பண்ணுவோமா. ஓகே, வேர்ட்ஸ் ஆர் யூஸ் டு இமிட்டேட் சவுண்ட். இப்போது பீஸ் ஆர் பஸ்ஸிங். இப்போது பிஸ்ன்னு யார் பண்ணுவானா, பீஸ் தான் பண்ணும். இப்போ அதை நம்ம சொல்லும் போதே அதை ஒரு சவுண்டாகவே நம்ம சொல்லிடுறோம்ல, அதுதான். இப்போது த பீஸ் பஸ்ட் அரவுண்ட் த ஹைவ். இப்போ பஸ் அது வந்து சவுண்டாக நம்ம சொல்கிறோம்ல, ஒரு வேர்டு சொல்லும் போது அது சவுண்டாக வெளிப்படும் போது தட் இஸ் கால்ட் அஸ் ஆனமடோபியா. நெக்ஸ்ட், லைட்ஸ் ஃப்ளிக்கர் ஆன் அண்ட் ஆஃப். அந்த ஃப்ளிக்கர் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, அப்போ ஃப்ளிக்கர்ன்றது அதோட சவுண்டு. ஓகே, தட் இஸ் ஆனமடோபியா. நெக்ஸ்ட் ஒன், சினெக்டெக்கி. சினெக்டெக்கிக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், பட் இருந்தாலும் இன்னொரு டீட்டெயிலாக பார்ப்போம். சினெக்டெக்கினா என்னென்னா ஒரு சின்ன பார்ட்டை வச்சு ஆன் த ஹோலாக சொல்கிறது.
ஓகேவா. அதில் வந்து ஒரு சின்ன பார்ட்டை வச்சு ஆன் த ஹோலாக சொல்கிறது, இதுதான் கான்செப்ட்டு. இப்போ பாருங்களேன், இப்போ நான் ஒரு கார் வாங்குறேன். நான் கார் வாங்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் போய் காட்ட போகிறேன். இங்கே பாருங்கப்பா, நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அது இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா சொல்லலாம், கொஞ்சம் டோன்டாக சொல்லலாம். அப்படின்னா ஹே செக் அவுட் மை நியூ வீல்ஸ், ஹே செக் அவுட் மை நியூ வீல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் வீல் வாங்கிட்டாண்டா அப்படின்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அப்போ அவங்க வீலுன்றது என்ன சொல்கிறாங்கன்னா அந்த காரை சொல்கிறது. ஓகேவா. இப்போது செக் அவுட் மை நியூ வீல்ஸ்னால் ஹே செக் அவுட் மை நியூ கார் அப்படின்றது அர்த்தம். அப்போது ஒரு சின்ன பார்ட்டை வச்சு ஆன் த ஹோலாக சொல்கிறது பேர் தான் வந்து சினெக்டெக்கி. செக் அவுட் மை நியூ வீல்ஸ் மீன்ஸ் இந்த வீல்ஸுக்கு அர்த்தம் என்ன, கார். நெக்ஸ்ட்டு ஐ ஹாவ் 4 mouths to feed. இப்போ ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ வேலை வாங்குறீங்களே, நான் போய் வீட்டில் வந்து 4 வாய்க்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஐ ஹாவ் 4 mouths to feed அப்படின்னா என்னென்னா வீட்டில் என்ன 4 வாய் இருக்குது கிடையாது, வீட்டில் 4 பேர் இருக்காங்க. 4 members are there in their family. அதுதான் இதுக்கான அர்த்தம். அப்போது ஒரு சின்ன பார்ட்டை வச்சு அந்த ஹோலாக சொல்கிறது பேர் என்னது, சினெக்டெக்கின்னு சொல்லுவோம். ஓகேவா. இது வந்து எதில் வரும்னா த ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட் பார்த்துருப்போம்ல பை நடியா புஷ். அவங்க சொல்லியிருப்பாங்க தெர் இஸ் அ டன் ஆஃப் ஸ்பேஸ். ஸோ அப்போ அந்த டன் ஆஃப் ஸ்பேஸ்ன்றது தான் அங்கே சினெக்டெக்கி. ஒரு சின்ன பார்ட் வச்சு உங்கள் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்காம்ப்பா அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதுவரையும் நம்ம என்ன பார்த்தோம், 6 பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஆனஃபோரா. ஆனஃபோரானா ஒரு பேராகிராஃபில் ஸ்டார்டிங் லைன்ஸ் மட்டும் சிமிலராக வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆனஃபோரா. அதுக்கப்புறமா அசோனன்ஸ் பார்த்தோம். அசோனன்ஸ்னால் என்னது, வவல் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா. நெக்ஸ்ட்டு கான்சனன்ட் பார்த்தோம். கான்சனன்ட்னா அந்த கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா. வேறு என்ன பார்த்தோம், ஆனோமட்டோபியா பார்த்தோம். அந்த சவுண்டே வந்து அந்த வேர்ட்ஸை வந்து சவுண்டாக சொல்லுவோம்ல, அதுதான் வந்து ஆனோமட்டோபியான்னு சொன்னோம். வேறு என்ன பார்த்தோம், அதுக்கு முன்னாடி ஐரணி. ஐரணினா கான்ட்ராஸ்டிங்காக இருக்கிறது. நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தது சினெக்டெக்கி. இதுவும் பார்த்தா ஒரு சின்ன விஷயத்தை ஆன் த ஹோலாக பார்க்குறது. நெக்ஸ்ட்டு லிலட்ஸ். லைட்டிட்டிஸ்ன்னு சொல்லலாம், லிலட்ஸ்னு சொல்லலாம். லைட்டிட்டிஸ் ஸ்டேட்டிங் சம்திங் பாசிட்டிவ் பை யூஸிங் நெகட்டிவ் வேர்ட்ஸ். நான் வந்து நல்லது தான் சொல்கிறேன், பாசிட்டிவாக தான் சொல்லுவேன், ஆனால் நெகட்டிவ் வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ட்ஸ் பேர் தான் லைட்டிட்டிஸ்ன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்ப்போமா, த நாவல் இஸ் நாட் பேட். இப்போ இந்த நாவல் வந்து நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்போனா என்ன அர்த்தம், நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ ஒருத்தவங்க ட்ரெஸ் போட்டு வராங்க, யுவர் ட்ரெஸ் இஸ் நாட் பேட், ஏன் அதை நல்லா இருக்குன்னு சொல்லு, ட்ரெஸ் இஸ் நாட் பேடுன்னு சொல்கிறோம்ல. இப்போ அந்த நெகட்டிவாக சொல்லி ஒரு பாசிட்டிவ் விஷயத்தை தான் நம்ம கன்வே பண்ணுறோம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் லைட்டிட்டிஸ். த நாவல் இஸ் நாட் பேட். அதே மாதிரி ஐ டோன்ட் டிஸ்லைக் யூ. நான் உன்னை ஐ டோன்ட் டிஸ்லைக் யூன்னா என்ன, எனக்கு உன்னை பிடிக்கும் அந்த மாதிரி. அப்போது இதில் வந்து நாட் பேட் அப்படின்னா என்ன, நாட் பேட் அப்படின்னா குட்டுன்னு அர்த்தம். புரியுதா. லைட்டிட்டிஸ்னா ஸ்டேட்டிங் சம்திங் பாசிட்டிவ் பை யூஸிங் நெகட்டிவ் வேர்ட்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பன்ஸ் பார்க்கலாமா. பன்ஸ்னால் என்னென்னா அது வந்து ஒரு வேர்ட் பிளே. அந்த வேர்டுக்கு வந்து ஒரு 2 or more மீனிங்ஸ் இருக்கும். அதை சொல்லும் போதே ஒரு ஹியூமரஸாக இருக்கும். ஓகேவா, ஹியூமரஸ் எஃபெக்ட் கிடைக்கும். அதை தான் சொல்கிறாங்க. ப்ளே ஆஃப் வேர்ட்ஸ் தட் ப்ரொடியூசஸ் அ ஹியூமரஸ் எஃபெக்ட் பை யூஸிங் அ வேர்ட் தட் சஜஸ்ட் 2 or more மீனிங்ஸ். ஓகேவா. ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும். ஐ யூஸ் டு பி அ பேங்கர் பட் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். ஐ யூஸ் டு பி அ பேங்கர் பட் ஐ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட்க்கு வந்து 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து இல்லை எனக்கு அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது, இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இந்த ஆக்டிவிட்டியில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இன்னொரு இன்ட்ரெஸ்ட் என்னென்னா பேங்க்குக்கு நம்ம கட்டுற இன்ட்ரெஸ்ட். ஓகே, புரியுதா. இதுதான் வந்து பன் இன்டெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஹார்ஸ் இஸ் வெரி ஸ்டேபிள் அனிமல். ஹார்ஸ் இஸ் வெரி ஸ்டேபிள் அனிமல் அப்படின்னா ஸ்டேபிளுக்கு 2 மீனிங் இருக்குது. ஒன்று வந்து அது ரொம்ப கரெக்டாக இருக்கும், ஸ்டேபிள், ரிலை பண்ணலாம், அதுக்கான ஒரு ஸ்டேபிள் அந்த மீனிங். இன்னொரு ஸ்டேபிள் என்னென்னா வேர் தி ஹார்ஸ் லிவ்ஸ், அதை தான் வந்து நம்ம ஸ்டேபிள்னு சொல்லுவோம். சின்ன வயசில் அந்த புக்கிலலாம் நான் பார்த்துருக்கேன், அந்த ஹார்ஸு அதோட ஹேபிட்டேட் எங்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் ஸ்டேபிள்னு சொல்லுவோம். அங்கே தான் வந்து ஹார்ஸுக்கு வந்து ஃபுட்டை வந்து ஃபீட் பண்ணுவாங்க. ஸோ 2 மீனிங் இருக்குது. இப்படி சொல்லிட்டு பன் இன்டெண்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, உங்களுக்கு பன்ஸ் பற்றி வேறு எதனா க்ரியேட்டிவான பன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஈஸி. நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் இஸ் மெட்டானமி. மெட்டனம் ஆர் மெட்டானமி. இதுனா என்னென்னா ஒரு வேர்டு இருக்கும், அந்த வேர்டுக்கான லிட்ரல் மீனிங்கை நம்ம எடுக்கக்கூடாது.
அந்த வேர்டுக்கான லிட்ரல் மீனிங் எடுக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக அதுக்கான கான்செப்டை நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ பாருங்களேன், an object name is replaced with another name that is closely related. So we shouldn't take the literal meaning. Instead we should take the concept. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், the crown has approved the bill. The crown has approved the bill ன்னு சொல்கிறாங்க. அப்போ க்ரௌன்னா என்ன? க்ரௌன். ஓகே, யூ நோ ரைட்? க்ரௌன். இந்த க்ரௌன் வந்து பில்லுக்கு வந்து அப்ரூவ்லாம் பண்ணல. ஸோ க்ரௌன் இன்டைரக்ட்லி ரெஃபர்ஸ் டு தி ஹையர் அஃபிஷியல். ஹையர் அஃபிஷியல் இல்லைனா ஒன் ஹூ ஹேஸ் தி பவர். அதை தான் வந்து க்ரௌனுன்றதை இங்கே கான்செப்டாக எடுத்துக்கணும். ஸோ வெறும் க்ரௌன், க்ரௌன் வந்து சைன் போடுச்சு போல் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஸோ அந்த லிட்ரல் மீனிங்கை எடுத்துகிட்டு அதுக்கான கான்செப்டை மட்டும் நம்ம எடுத்துருக்கணும். ஸோ க்ரௌன் இஸ் லைக் அ மோனார்க், ஹையர் அஃபிஷியல். ஓகேவா? எல்லாம் the one who has a power. ஸோ அதோட கான்செப்டை நம்ம எடுக்கும் போது that is called as metonymy. That's all. இல்லைனா இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன வேணா, பெஞ்ச். The bench has called off the meeting. இப்போது நம்ம இங்கே வெறும் பெஞ்சுன்றதை மட்டும் எடுத்துக்கிட்டு, பெஞ்சுப்பா ஒரு பெஞ்ச் வந்து இன்றைக்கி கால்ட் ஆஃப்னா என்ன? இது வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸில் வரும். கால்ட் ஆஃப்னா என்ன? கேன்சல் பண்ணுறாங்கன்னு அர்த்தமா? இப்போது அந்த பெஞ்ச் வந்து இன்றைக்கி கேன்சல் பண்ணிடுச்சு போல், அப்படி கிடையாது. பெஞ்ச்னா என்னது சொல்லுங்கள்? பெஞ்சோட கான்செப்ட். பெஞ்சோட கான்செப்ட் என்ன? பெஞ்சோட கான்செப்ட் என்னன்னா குரூப் ஆஃப் ஜட்ஜஸ். இந்த ஜட்ஜஸை தான் வந்து இன்டைரக்டாக பெஞ்ச் அப்படின்றத சொல்கிறாங்க. புரியுதா? இதுதான் மெட்டானமி. நெக்ஸ்ட் ஒன், ஆன்டிதீசிஸ். நம்ம ஆல்ரெடி நிறைய பார்த்துருக்கோம். ஆன்டிதீசிஸு, பேரடாக்ஸு, ஆக்சிமோரான். ஸோ இது எல்லாமே கான்ட்ராஸ்டிங் தான். பட் இந்த ஆன்டிதீசிஸ்னால் என்ன? ஃப்ரேஸ். அது வந்து ஒரு ஃப்ரேஸாக இருக்கும். அந்த ஃப்ரேஸ் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணணும். அதுதான் which contains two contrasting ideas. Phrase which contains two contrasting ideas. Example, இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். Man proposes, God disposes. அப்போது இந்த propose, dispose, man, God. ஓகேவா? man proposes, God disposes. இன்னொன்று வந்து many are called but few are chosen. Many are called, the many, few. ஓகேவா? many are called but few are chosen. So this is an example of antithesis. ஸோ ரியோட்டாரிக்கல் கொஷின். ரியோட்டாரிக்கல் கொஷின்னா என்ன தெரியுமா? ஏன் தான் இப்படி நடக்குதோ, இப்போ யாருன்னா அப்படி சொல்கிறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு தெரியும் அது ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி சொல்லுவாங்க, ஏன் இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு எம்ஃபசைஸ் பண்ணுறது. ஓகேவா? அதுக்கான ஆன்சர் அவங்களுக்கு தேவை கிடையாது. பிகாஸ் தே தெம்செல்ஃப் நோ தி ஆன்சர். பட் டு ஷோ தேர் எமோஷன், அதுக்கு தான் வந்து ரியோட்டாரிக்கல் கொஷினை யூஸ் பண்ணுறாங்க. அ கொஷின் இஸ் ஆஸ்க்டு ஃபார் எஃபெக்ட் ஆர் எம்ஃபசிஸ். ஸோ அது வந்து ஒரு எஃபெக்ட் பண்ணணும், ஒரு எம்ஃபசிஸ் பண்ணணும். அதுக்காக தான் வந்து அந்த கொஷினை கேட்குறாங்க. எ கொஷின் இஸ் ஆஸ்க்ட் ஃபார் எஃபெக்ட் ஆர் எம்ஃபசிஸ் டு மேக் அ பாயிண்ட். ஸோ ஒரு பாயிண்ட், டு மேக் அ பாயிண்ட், நாட் டு எலிசிட் அன் ஆன்சர் பிகாஸ் தே நோ தேர் ஆன்சர். ஓகே? ஸோ நாட் டு எலிசிட் அன் ஆன்சர். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் இது வந்து எதுலேருந்து எடுத்துன்னா, த ஹவுஸ் ஆன் தி எல்ம் ஸ்ட்ரீட் தான். ஸோ அங்கே வந்து அந்த வீடு இருக்கும், அது பக்கத்தில் வந்து லீவ்ஸ் இல்லாத ஒரு மரம், இட் நெவர் க்ரோஸ் டால், அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. அதுலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஹவு குட் திஸ் பி, ஹவு குட் திஸ் பி, இப்படி அந்த வீடு இப்படி இவ்வளோ மிஸ்ட்ரியாக இருக்குது. பிகாஸ் ஷீ ஹர் செல்ஃப் நோஸ் தி ஆன்சர். பட் இருந்தாலும் ஒரு எம்ஃபசிஸ்க்காக அவங்க நிறையா புஷ் சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து வாட் ஹேப்பன்ட் இன்சைட் தட் ஹவுஸ் ஐ ஸ்டில் டோன்ட் நோ, இட் ரிமைன்ஸ் அ மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இதுக்கு வந்து ஒரு எம்ஃபசிஸ் பண்ணுறதுக்காக ஷீ இஸ் ஆஸ்கிங். இதுதான் வந்து ரியோட்டாரிக்கல் கொஷின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். அண்ட் ஃபைனலி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று கேட்டால ஆனஃபோரா, அதில் வந்து ஸ்டார்டிங் மட்டும் ரிப்பீட் ஆச்சுன்னா தட் இஸ் ஆனஃபோரா. என்டையர் சென்டென்ஸுமே ரிப்பீட் ஆச்சுன்னா அது பேர் என்னன்னு கேட்டேன். அதுக்கு பேர் தான் வந்து ரிஃப்ரைன். ரிப்பீட்டட் லைன் ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் இன் அ போம் adds importance, phrase sticks in your mind. அதாவது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான் அதை ஆட் பண்ணோம் நமக்கு. அது நம்ம படிக்க படிக்க அது நம்மளுக்கு மெமரைஸ் ஆகும். மெமரைட்டல் போயம் அந்த மாதிரி கூட ஆகிடும். அதுதான் சொல்கிறாங்க. அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். ஸோ இதை வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ரெஃப்ரைன். இதை நம்ம படிச்சிருப்போம். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். சரி, இந்த லைன் வந்து நான் எந்த போயம்லேருந்து எடுத்தேன் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா
ப்ளீஸ் டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்றைக்கி வந்து நம்ம 12 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துருக்கோம். ஸோ இது பார்ட் 2 வீடியோ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்ட் 3க்கான வீடியோ இன்னும் என்னென்னலாம் மிஸ் ஆகிருக்கோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் நல்லா படிங்க தரோவா, உங்களுக்கு கண்டிப்பாக எதனா ஒரு இடத்துல கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே, இந்த வீடியோவை மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.